ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நான் மைசூர் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ போண்டா பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். 1/2 கப் மைதா மாவு எடுத்ததுனால 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் கம்பல்சரியாக சேர்க்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின கொத்தமல்லி. இப்போ இதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். முதல்ல அந்த தயிரோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் போண்டா உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த மாவை 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். சூடு பண்ணிவிட்டு இப்போ இதில் குட்டி குட்டி பாலாக சேர்த்து பொரிச்சிக்கலாம். இப்போ நம்மளோட மைசூர் போண்டாலாம் பொரிஞ்சிருச்சு. நல்ல கிறிஸ்பியான சூப்பரான மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.